எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக்ராஜ். கடந்த சில வருடங்களாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வரும் கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையை பற்றி என்னுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் எட்டிய சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கருங்காலி மாலை யாரெல்லாம் போடலாம், யார் போடக்கூடாது, யாருக்கெல்லாம் இது பயன் கொடுக்கும், இல்லை இந்த கருங்காலி மாலை எல்லோரும் போடலாமா, இதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். கருங்காலி மாலையை பற்றி பேசுவதற்கு முன்னாடி, பழங்கால கோவில்களில் தல விருட்சம் என்று ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கும். விருட்சம் என்றால் மரம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான சிவன் கோவில்களில் வில்வ மரம் தல விருட்சமாக இருக்கும். இந்த தல விருட்சன்ற சொல் எப்படி வந்தது? பெரும்பாலான கோவில்கள் கட்டுவதற்கு முன்னாடியே அல்லது அந்த இடத்துல இறைவன் எழுந்தருளியுள்ள குறிப்பிட்ட இடத்துல ஊன்றிருக்கும் சில விருட்சகங்களை தான் தல விருட்சம்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு கோவில்கள்லேயும் உள்ள ஒவ்வொரு இடமும் இறைவனை வழிபட உகந்த இடம்தான். அந்தந்த கோவில்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட மரத்தை நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அத்தகைய மரத்தை தான் தல விருட்சம்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்திற்கு உத்தரகோச மங்கை புகழ்பெற்ற மரகத நடராஜர் சிலை உள்ள சிவாலயத்தில் 3000 ஆண்டுகளுக்கு பழமையான இளந்த மரம் உண்டு. அந்த மரத்திற்கு தெய்வத்துக்கு நிகரான சக்தி உண்டு. இதை தான் தல விருட்சம்னு சொல்கிறோம். கோவில் என்றாலே மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்று 3 விஷயத்தில் சிறப்படைகிறது. மூர்த்தி என்றால் கருவறையில் வீற்றிருக்கும் இறைவனையும், தலம் என்றால் தல விருட்சத்தையும், தீர்த்தம் என்றால் கோவில் குலத்தையும் குறிப்பிடுவாங்க. இதில் மூர்த்தி என்ற கருவறையில் இருக்கும் இறைவனை வழிபடுவதாலும், தீர்த்தம் என்ற கோவில் குலத்தில் நீராடுபவரின் பாவத்தை போக்கி புண்ணியத்தை தருவதாலும், தலம் என்ற கோவில் தோன்றுவதற்கு முன்பே அந்த இடத்தில் தோன்றிய மரத்தை வழிபடுவதாலும், மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற இந்த 3லும் தெய்வ சக்தி நிரம்பி இருப்பதால் இதுபோன்ற கோவில்களில் விருட்சம் என்ற மரத்திற்கு கடவுளின் தன்மை உண்டு என்று தலைமுறையை தாண்டி கொண்டு செல்வதற்காக தல விருட்சம் கோவில்களில் அமைச்சாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி நாம் பார்த்தோம்னா விருட்சம் என்றால் குரு என்று அழைப்பார்கள். காலபுருஷ லக்ன பாவகத்தில் 9ஆம் ராசியாக தனுசு ராசி வருகிறது. அதன் அதிபதியும் குருதான். ஒருவர் மரங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவரின் ஜாதகத்தில் 9ஆம் பாவகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய வேண்டும். உதாரணத்திற்கு சூரியனுக்கு எருக்கன் மரம் வில்வ மரம், சந்திரனுக்கு மாமரம் பாலச மரம், செவ்வாய்க்கு கருங்காலி மரம், புதனுக்கு வாழை மரம் நாயுருவி மரம், குருவுக்கு அரச மரம் சந்தன மரம், இதுபோல் சுக்கிரனுக்கும் அத்தி மரம், சனிக்கு வேப்ப மரம் வன்னி மரம், ராகுவுக்கு அரளிச்செடி மருத மரம், கேதுவுக்கு தர்ப்பை புல் அருகம்புல், இவையெல்லாம் கிரகங்களுக்கு உரிய மரங்களாக விளங்குகின்றன. இதுபோல நட்சத்திரங்களுக்கும் உரிய விருட்சம் உண்டு. உதாரணத்திற்கு அசுவினிக்கு ஈட்டி மரம், பரணிக்கு நெல்லி மரம், கிருத்திகைக்கு அத்தி மரம், ரோகிணிக்கு நாவல் மரம், மிருகாசிரிச நட்சத்திரத்திற்கு கருங்காலி மரம், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு செங்கருங்காலி மரம், புனர்பூச நட்சத்திரத்திற்கு மூங்கில் மரம், பூசம் அரச மரம், ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு புன்னை மரம், மக நட்சத்திரத்திற்கு ஆலமரம், பூரம் பலாமரம், உத்திரம் அலரை செடி, அஸ்த நட்சத்திரத்திற்கு அத்தி மரம், சித்திரைக்கு வில்வ மரம், சுவாதிக்கு மருத மரம், விசாக நட்சத்திரத்திற்கு விலாமரம், அனுசம் மகிழ மரம், கேட்டை பாராய் மரம், மூலம் மராமரம், பூராடம் வஞ்சி மரம், உத்திராடம் பலாமரம், திருவோணம் எருக்கஞ்செடி, அவிட்டத்திற்கு வன்னி மரம், சதய நட்சத்திரத்திற்கு கடம்பு மரம், பூரட்டாதிக்கு கேம மரம், உத்திராடிக்கு வேம்பு மரம், ரேவதிக்கு இலுப்பை மரம். இவையெல்லாம் நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்களாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்களின் நிலை என்ன என்று அறிந்து அந்த கிரகங்களின் விருட்சங்களை வழிபடுவதாலும், அவரவருடைய நட்சத்திரங்களின் விருட்சங்களை அறிந்து வழிபடுவதாலும் நிச்சயம் நன்மை ஏற்படும். ஆக கருங்காலி மாலை உபயோகப்படுத்த
ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயின் ஆதிக்கம் குறைந்திருக்கும் ஜாதகக்காரர்களும் மிருகாசிரிச நட்சத்திரம் உள்ளவர்களும் இந்த கருங்காலி மாலையானது பயன்படுத்துவீர்களானால் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை அறிந்து அதற்குரிய விருட்சங்களை அறிந்து நட்சத்திரங்களின் தலவிருட்சம் எங்கு உள்ளதோ அத்தகைய கோவில்களில் சென்று வழிபடத் தொடங்கினால் நிச்சயம் மிகப்பெரிய நன்மை நடக்கும். அவரவருடைய நட்சத்திரங்களுக்கு உரிய தலவிருட்சம் எங்கு உள்ளதோ அந்த கோவில்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் சென்று வழிபடத் தொடங்கினீர்களானால் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும்.